Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அமெரிக்கா ஈரான் போர் தொடர்கதையாகிவிட்ட நிலையில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக கச்சா எண்ணெய் சரக்கு கப்பல்கள் செல்ல ஈரான் அனுமதிக்கவில்லை. இதன் காரணமாக வளைகுடா நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெய் மற்றும் திரவமயமாக்கப்பட்ட எரிபொருளை இறக்குமதி செய்த நாடுகள் கடும் பாதிப்பை சந்தித்தன. பெட்ரோல் டீசல் தட்டுப்பாட்டால் பல நாடுகள் விழி பிதுங்கிய நிலையில் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் தட்டுப்பாடு ஏழை எளிய மக்களின் சமையல் அறைகளையும் பாதித்தது. இந்தியாவில் இதன் தாக்கம் இல்லை என்றாலும் பாகிஸ்தான் போன்ற பிற நாடுகளில் எரிபொருள் தட்டுப்பாடு தலை தூக்கியதால் போக்குவரத்து முடங்கியது. மேற்காசிய போரின் விளைவுகள் உலகம் முழுவதும் அதிர்வுகளை ஏற்படுத்திவிட்டது என்பது மறுக்க முடியாத உண்மைதான். ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு இராணுவம் நடத்தும் தாக்குதல் சர்வதேச சந்தைகளில் எரிசக்திக்கு அப்பாற்பட்ட துறைகளையும் பெரிதும் பாதித்திருக்கிறது. கச்சா எண்ணெய் தொடங்கி உரங்கள் வரை பல பொருட்களின் விலை எகிரி இருக்கிறது. விநியோக சங்கிலி உடைந்துள்ளதால் உற்பத்தியும் பாதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை தொடர்ந்து தாக்கி வருவதன் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை அருகே பிற நாடுகளின் சரக்கு கப்பல்கள் தாக்குதலுக்கு இலக்காகி வருகின்றன. இதனால் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் ஒன்று $100 கடந்துவிட்டது. மேலும் உயர்ந்து கொண்டிருக்கிறது. ஆசியாவை பொறுத்தவரையில் 90% எரிபொருள் ஹோர்முஸ் நீரிணை வழியாகத்தான் செல்கிறது. இந்த விநியோக சங்கிலி பாதிக்கப்பட்டதன் விளைவாக ஆசியாவின் பல பகுதிகளில் மலேசியா, இந்தோனேஷியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் சாதாரண குடிமக்கள் எரிபொருள் வாங்க வரிசையில் நிற்கும் காட்சிகள் வெளியாகி வருகின்றன. வியட்நாமில் டீசல் விலை 60% வரை அதிகரித்திருக்கிறது. பிலிப்பைன்ஸில் பொதுத்துறை ஊழியர்கள் வாரத்திற்கு 4 நாள் மட்டும் பணிக்கு வந்தால் போதும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். எரிபொருளை சேமிக்க தாய்லாந்தில் அரசு அலுவலகங்களில் ஏர் கண்டிஷனர் வெப்பநிலையை வழக்கத்தை விட 20 டிகிரி செல்சியஸாக வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். எண்ணெய் விலை உயர்வால் ஆசியா மட்டுமல்ல, அமெரிக்காவிலும் பெட்ரோல் மற்றும் டீசலின் சராசரி விலைகள் உயர்ந்திருக்கின்றன. இங்கிலாந்தில் டீசல் விலை 9% உயர்ந்துள்ளது. பிரான்சில் டோட்டல் எனர்ஜீஸ் நிறுவனம் பெட்ரோல் மற்றும் டீசல் விலைக்கு உச்சவரம்பு விதித்துள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. போர் தொடங்கியதிலிருந்து ஜெட் எரிபொருள் விலைகள் இரட்டிப்பாகிவிட்டதால் ஆசியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் இடையிலான விமான கட்டணங்கள் பல மடங்கு உயர்ந்திருக்கின்றன. எரிசக்தி சந்தைகளுக்கு அப்பால் உர விநியோகமும் உலகிற்கு அத்தியாவசிய பொருட்கள் ஏற்றுமதியும் ஈரான் போர் காரணமாக இடையூறுகளை எதிர்கொள்கின்றன. கடல்சார் புலனாய்வு நிறுவனமான சிக்னல் குழுமத்தின் தரவுகளின்படி அம்மோனியா, பாஸ்பேட் மற்றும் சல்பர் போன்ற முக்கிய உரங்களின் உலகளாவிய வர்த்தக அளவுகளில் 20% வளைகுடா நாடுகளிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது. உலகில் வர்த்தகம் செய்யப்படும் யூரியாவில் கிட்டத்தட்ட 1/3 பங்கு பரவலாக பயன்படுத்தப்படும் நைட்ரஜன் உரம் பொதுவாக ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்கிறது. உலக யூரியா விநியோகத்தில் 10 பங்கை கத்தார் வழங்குகிறது. உலகின் மிகப்பெரிய LNG மற்றும் உர மையமான ராஸ் லஃபானை ஈரான் கடந்த வாரம் தாக்கியதாக கூறப்பட்டதை தொடர்ந்து கத்தார் எனர்ஜி உற்பத்தியை நிறுத்தியது. பிப்ரவரி மாத இறுதியில் போர் தொடங்கியதிலிருந்து ஏற்றுமதி மற்றும் உற்பத்தி நிறுத்தப்பட்டதால் யூரியா விலைகள் 35% உயர்ந்துள்ளன. ஐக்கிய நாடுகள் சபையின் வர்த்தகம் மற்றும் மேம்பாட்டுப்படி ஒவ்வொரு மாதமும் சுமார் 1.33 மில்லியன் டன் உரங்கள் ஹோர்முஸ் வழியாக செல்கின்றன. இது ஒரு மாதம் மூடப்பட்டால் உரப்பற்றாக்குறைக்கு வழிவகுப்பதோடு சோளம், கோதுமை மற்றும் அரிசி போன்ற நைட்ரஜன் சார்ந்த பயிர்களின் விளைச்சலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று கூறப்படுகிறது. வணிக கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்படுவது நீண்டகாலம் நீடித்தால் உலகளாவிய உர விநியோக சங்கிலிகள் சீர்குலைந்துவிடும் என்று ஆய்வாளர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். உலகளாவிய அலுமினிய விநியோகத்தில் வளைகுடா பகுதி சுமார் 8% பங்களிப்பை வழங்குகிறது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக ஏற்றுமதி தடைபட்டதால் அலுமினியம் ஏற்றுமதியை பஹ்ரைன் நிறுத்திவிட்டது. இதன் காரணமாக உரத்தை போன்று அலுமினியத்தின் விலையும் 8% உயர்ந்திருக்கிறது. இதேபோன்று உலகில் 1/3 பங்கு ஹீலியத்தை உற்பத்தி செய்யும் கத்தாரின் விநியோகத்திலும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. விரைவில் போர் முடியும் பட்சத்தில் உரத்தட்டுப்பாட்டையும் அலுமினிய பற்றாக்குறையையும் உலக நாடுகள் தவிர்க்க முடியும் என்பதுதான் புவிசார் வல்லுநர்களின் கருத்து.